மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சீன அரசாங்கத்தின் உதவிகள் வழங்கப்பட்டன. இலங்கைக்கான சீன தூதுவர் கொய் ஷேகன் ஹாங் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்தார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே முரளிதரன் தலைமையில் இந்நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹிட்யாரச்சி தலைமையில் சீன அரசாங்கத்தின் சகோதர பாசம் எனும் துணைப்பொருளில் கீழ் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. கிண்ணியா, மோதூர், பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களுக்கு 700 பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷாங் ஹான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவற்றை வழங்கி வைத்தார். பிரான்சில் வாழும் இலங்கை முஸ்லிம் அமைப்பின் அனுசரணையில் அபாபியில் உதவும் கரங்கள் அமைப்பினால் ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு உதவும் நோக்கில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. காவத்தன் முனை அல் அமீன் வித்யாலயத்தில் அமைப்பின் தலைவர் MCM அமீன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. நிந்தவூர் கமநல சேவை மத்திய நிலையத்தின் கீழ் விவசாய பயிர் செய்கைகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 12 கிலோ பசலை மானியமாக வழங்கும் நிகழ்வு நிந்தவூர் கமநல சேவை மத்திய நிலையத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 6617 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு 79,404 கிலோகிராம் MOP பசலை மானியமாக வழங்கி வைக்கப்பட்டது. பொலன்னாவ முன்பள்ளி பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா கொழும்பு எல்பின்ஸ்டன் திரையரங்கில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலையின் அதிபர் ரிசானா அக்ரம் தலைமையில் இடம்பெற்ற விழாவில் பிரதம அதிதியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முன்னாள் ஆலோசகர் இலக்கிய புரவலர் ஹாசிம் உமர் கலந்து கொண்டார். பாடசாலையின் பணிப்பாளர் அக்ரம் ஜாஃபிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. திறமைகளை வெளிப்படுத்திய 65 மாணவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.